சூரியன் என்ன பண்ணுங்க, பின்னாடி கொண்டு வாங்க. அப்படின்னா நீங்கள் 10 பாகை இப்படி கொண்டு வரும்போது நிழல் இப்படி வரணும். அதாவது எப்படி இருக்குனால, இப்போ கிளாக்கில் வந்து 10:10 ஆகுது, 9:10 ஆக்கிடுங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? போய் கிளாக்கை திருப்பிடுவீங்க. அங்கே என்ன நடந்துச்சு? சூரியன் அல்லது நேரம் எப்படி செயல்படுது அப்படின்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஓகேங்களா? சூரியன் ஒரு பக்கம் இருக்குது, பூமி தன்னைத்தானே அதை சுற்றி வர எவ்வளோ நேரம் ஆகுது? 24 ஹவர்ஸு. அதனால தான் முதல் 12 மணி நேரம் வெளிச்சத்தில் இருக்குதுன்னா அடுத்து அப்படியே சுற்றி இங்கே வந்துடுது. இப்போ நம்ம இங்கே பகல் அப்படின்னா அமெரிக்காவில் என்ன இரவு. சூரியன் அங்கே தான் இருக்குது. சூரியன் வந்து நகரலை, சூரியன் அங்கே தான் இருக்குது. இங்கே நடந்தது என்ன? சூரியன் பின்னிட்டு போச்சா இல்லை பூமி சுற்றுற? வேறு ஆப்ஷனே இல்லையே ப்ராக்டிக்கலாக பார்த்தா. இல்லை பூமி பின்னிட்டு சுற்றுச்சா? ஆனால் பூமி முன்னாடி சுற்றிட்டு இருக்கிற பூமியை நிறுத்தினா என்ன ஆகும் தெரியுமா? பூமி அந்த ஸ்பீடில் சுற்றுற வரைக்கும் தான் நாம் நிலச்சிருப்போம். அது நின்றுச்சுன்னா நம்மலாம் தூக்கி அடிக்கப்படுவோம். அப்போ எப்படிங்க ஆண்டவருடைய செயல்கள்? பூமி நின்று பின்னாடி போச்சா? அப்படி போனாலும் சரி, இல்லை சூரியனை நகரவே நகராத சூரியனை ஆண்டவர், இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, யோசுவா சூரியனை அப்படியே நிறுத்தி வைக்கிறார். அதையாவது கூட நான் ஏற்றுக்குவேன். ஏன்னா ஒரு பெரிய கூட்ட ஜனம், லட்சக்கணக்கான ஜனத்தை காப்பாற்றுறதுக்கு இங்கே ஒரே ஒரு எசேக்கியா ஆண்டவருடைய இருதயத்தை குளிர பண்ணுகிறவன். அவருடைய இருதயத்தில் என்ன இருக்குதோ அந்த சத்தத்தை கேட்டு அவரையே நம்பி அவர் மேலேயே பற்றுதலாக இருந்து, அவர் உடைக்க சொன்னால் அதை உடைச்சி போடுற, அவர் வேண்டான்னு சொன்னால் அதை தூக்கி போடுற ஒரே ஒரு மனுஷனுக்காக. எனக்கு 2 இடத்துல மட்டும் தான் பைபிளில் ஒரே ஒரு எலிசாவுக்காக ஆண்டவர் யோர்தானை பழகிறார். ஒரே ஒரு எலிசா. இங்கே பார்த்துங்க, ஒரே ஒரு மனுஷனுக்காக. திருப்பி நான் அந்த போன வாரம் செய்தியை நினைப்பூட்ட விரும்புகிறேன். அந்த ஒரு மனுஷனா நீங்களும் நானும் இருக்க முடியுமா?